மாட்டான். டாஸ்மாக்கு வர்ற அதிகாரி எவனாவது லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி இருந்தால் ஏன் முன்னாடி சொல்லுங்க. தலைவர் சொல்ற மாதிரி ஒருத்தவன் திருந்தணும்னா, ஒரு குடும்பம் திருந்தணும்னா முதல்ல அதில் இருக்க தந்தை தகப்பன் ஒழுங்கா இருக்கணும். அவன் ஒழுங்கா இல்லைன்னா எந்த பிள்ளையுமே ஒழுங்கா இருக்காது. நீங்க தகப்பன் ஒரு திருடனை பிடிச்சி தூக்கு மேடையில் போய் கேட்டாங்க, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஏன்பா இவ்வளோ பெரிய கொள்ளக்காரன் ஆயிட்டேன்னு. சின்ன வயசுல எங்க அம்மா என்னை தோளில் தூக்கிட்டு போகும்போது பக்கத்தில் ஒரு அம்மா மாம்பழ கூடியை எடுத்துட்டு வரும். நான் அந்த மாம்பழ கூடியிலேருந்து ஒரு மாம்பழம் திருடுவேன். அதை ஊக்குவிச்சு எங்கள் அம்மா வாங்கி வச்சுக்கும். அன்றைக்கு மட்டும் எங்கள் அம்மா கண்டிச்சு வளர்த்துருந்தா நான் இவ்வளோ பெரிய திருடனாயி இவ்வளோ பெரிய கொடூரனாயி இந்த தூக்கு மேடைக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொன்னாவா. அப்படிதான் டாஸ்மாக் ₹1 கூட வச்சு வித்தப்பே எங்களை கண்டிச்சிருந்தா நாங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய திருடனாவோ இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களாவோ பார்க்கப்பட போறதில்லை. பிச்சை எடுக்கிற எங்கள்கிட்ட பிச்சை வாங்கி திங்கிற அதிகாரி தான் அத்தனை பேரும் டாஸ்மாக்ல இருக்கான். அவன் IAS இருந்தாலும் சரி, குரூப் 1 அதிகாரி, எவனா யோக்கியன்னா என் மேல கேஸ் போட்டு என்னை கோர்ட்டுக்கு இழுத்து வாதாட சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இதுக்கு ஒன்றும் பெரிய இதே கிடையாது. அதனால அந்த டாஸ்மாக் உற்பத்தி பொருள் என்ன தெரியுமா, வெறும் ₹20 குவார்டர் பாட்டில் உற்பத்தி பண்ற கவர்மெண்ட் கம்பெனிக்காரன் வெறும் ₹20 வாங்குறான். ஆனா ₹120 விற்கிறான் அந்த பாட்டில். அனாவசியமா அந்த ஒரு பாட்டிலுக்கு ₹80 அரசாங்கத்துக்கு போகுது. அப்படியே லம்பா. அப்படி ஒரு குடிகாரன் வயிற்றில் அடிச்சு கவர்மெண்ட் நடத்துற நீங்க 5-10 வாங்குற எங்களை திருடனா, ₹5 கூட வாங்குற நாங்க திருடனா ₹80 கூட வர்ற நீங்க யாரா? நீங்க யார்? கொள்ளக்காரன்ல? நீங்க கொள்ளக்காரனா இல்லையா? டாஸ்மாக் நடத்தி தான் இந்த நாட்டையே நடத்த முடியுதுன்னா நீங்க எல்லாம் எங்கேயாவது, நான் வேற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண, நீங்க எல்லாம் வேற எதுக்குமே லாய்க்கு இல்லை. இதை ஒரு நாயை கூட கொண்டு போய் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா செய்யும். இதுக்கு என்னடா பெரிய உங்களுக்கு பெரிய எந்த அதிகாரம் வேணும்? நீங்க நம்பர் 1 வருமானமா டாஸ்மாக் தான் இருக்கு. இல்லைன்னு யாரால சொல்ல முடியுமா? கொரோனா காலத்தில் எல்லாத்தையும் மூடிட்டீங்க, பள்ளிக்கூடத்தை மூடிட்டீங்க, பஸ்ஸை நிறுத்திட்டீங்க, ஆனா டாஸ்மாக் மட்டும் திறந்து வச்சிருக்கீங்க. ஒரு சிரிப்பு. கொரோனா பீரியட்ல எல்லா மளிகை கடை மூடி இருக்குது, மோர் கடை மூடி இருக்கு, பால் கடை மூடி இருக்கு, டாஸ்மாக் திறந்திருக்கு. இப்படி இருக்கிற இந்த நாட்டில் கோடி கோடியா கொள்ளடிக்கிற எங்களுக்கு ஒரு மந்திரி வரார். அவர் திடீர்னு உத்தம புத்திரன் ஆகி ரொம்ப அப்படியே ₹1 கூட வச்சு வித்தாலும் உங்களை திகார் ஜெயிலில் போட்டுருவான்ட்டார். ஆனா அவர் ஊழல் வழக்கு கோர்ட்டுக்கு போகவே மாட்டார். பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டான்னு கோர்ட்ல கேஸ் நடக்குது. அவர் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஜட்ஜே சொல்றான் அவரை கோர்ட்டுக்கு வர சொல்லுங்கன்னு. இவர் பணி சுமை அதிகமா இருக்குன்னு கோர்ட்டுக்கு போக முடியாம நிக்கிறாராம். இப்படி இருக்கிற நாட்டில் தான் நாங்கள் வாழ்றோம். அதனால அந்த பொருளை, அந்த டாஸ்மாகில் உற்பத்தி பண்ற பொருளை என்ன விலைக்கு நீங்க கம்பெனிலேருந்து வாங்குறீங்க, உற்பத்தி விலை என்ன, எவ்வளவு வச்சு கூட விற்கிறீங்க, எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு போகுது, எவ்வளவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. டாஸ்மாக் அதுல ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, டாஸ்மாக் நிறுவனம் லாஸ்ல போதுங்கிறா. நாங்கள் போனஸ்ல கேட்கும்போது, போனஸ் கேட்டாக்கா நிறுவனத்தில் நிறுவனம் டாஸ்ல போனா மூடிடு, ₹20 பாட்டில் ₹130 விற்கும் போது எப்படி லாஸ்ல போவோம்? பைத்தியக்காரன் சொல்லுவானா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்? இப்படி இருக்க நிலையில முதல்ல அந்த உற்பத்தி பொருளுக்கு எல்லாத்துக்கும் வெள்ள அறிக்கை வேண்டும் என்று இந்த மாநாட்டு மூலமா எங்களுக்காக பணியாளர் சங்கம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.